அவருடைய வார்த்தை வந்ததற்கு பிறகு குழியில போடுகிறத குறித்து கவலைப்பட வேண்டாம். அவருடைய வார்த்தை வந்ததற்கு பிறகு நம்மை விற்று போடுகிறதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவருடைய வார்த்தை வந்ததற்கு பிறகு நாம் நினைக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறதை குறித்து கவலைப்பட வேண்டாம். சிறைச்சாலையை போகிறதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவருடைய வார்த்தை நம்மை புடமிட்டதற்கு பிறகு பொன்னாக விளங்க செய்ய கர்த்தர் வல்லவர். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பக்கத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, ஒரு பக்கத்துல அவர் கொடுத்திருக்கிற தரிசனம் இருக்குது, ஆனா இன்னொரு பக்கத்துல போராட்டம் அதிகமா இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறார். அந்த போராட்டம் நின்றும், அந்த போராட்டம் முடிவிற்கு வரும். அந்த போராட்டத்தை நான் நிறுத்துவேன். கொஞ்ச காலம் உபத்திரவப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனால்